பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், மதிமுகம் என்கின்ற தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களால் இயக்கப்படுகிற தொலைக்காட்சி. ஆனாலும் ஒரு தொலைக்காட்சிக்கு இருக்கக்கூடிய அறநெறிப்படி ஒரு ஊடகமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய செய்திகளுக்கு முதன்மை இடம் கொடுத்தாலும் மற்றபடி நடுநிலையோட ஒரு ஊடக அறத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் 2026 அரியணை யாருக்கு என்கின்ற ஒரு தலைப்பிலே கருத்தாடல் அரங்கம். அந்த கருத்தாடல் அரங்கத்திற்கு முதலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி தலைவரான என்னையும் அழைத்தார்கள். நானும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அந்த அரங்கத்திலே கலந்து கொண்டேன். சென்னை தியாகராயர் நகர், அதாவது டி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அவர் பெயரிலே பிட்டி தியாகராயர் அரங்கத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேராசிரியர் கல்யாண சுந்தரம், அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முஸ்தபா என்கின்ற ஒரு நல்ல தோழர் அதிலே பங்கெடுத்தார். அதற்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்மாறன் என்கின்ற ஒரு தம்பி பங்கெடுத்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அல் அலி புகாரி என்கின்ற ஒரு தோழர் பங்கெடுத்தார். ஊடகவியலாளர் சார்பிலே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி தி செந்தில்வேல் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய உரையை முன்வைத்து பேசினார். நெறியாளராக நம்முடைய ஊடகவியலாளர் தோழர் உமாபதி அவர்கள் நெறிப்படுத்தி அந்த நிகழ்ச்சி நடத்தினார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், நான் ஒருவன் தான் அதிலே கொள்கை சார்ந்து கொள்கையின் அடிப்படையிலே நம்முடைய கருத்தாடலை, அதாவது விவாதத்தை தொடங்கி வைத்தேன். அவர்கள் எல்லோரும், நம்முடைய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் பேசினார். பேசும்போது அங்கே கொலை நடக்கிறது, எங்கே கொலை நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பொருட்கள் நடமாட்டம் நாட்டையே சீரழித்து கொண்டிருக்கிறது, எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு என்று அவருடைய வாதுரையை எடுத்து வைத்தார். அதற்கு விடையளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்மாறன், அவர் தமிழ்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை, சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை, கஞ்சா போதை பொருட்களுக்கு தமிழின இளைஞர்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், சட்ட ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கருத்துகளுக்கு விடை சொல்லாமல், உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீர்களா, அங்கே பீகாரில் பார்த்தீர்களா, அங்கே மத்திய பிரதேசத்தில் பார்த்தீர்களா, பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் எல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அதைவிட மிக மிக தமிழ்நாடு குறைவாக இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம் என்று எடுத்து உரைத்தார். கல்வியிலே பாருங்கள், தொழில்நுட்ப கல்வியில பாருங்கள், இத்தனை லட்சம் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், இத்தனை லட்சம் கல்லூரிகள் இருக்கிறது, இத்தனை தொழிற்சாலை, இதெல்லாம் இப்படி அவர் பேசினார். அடுத்து பேச வந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் அல் அலி புகாரி அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தவர் போலவே அவரும் திராவிட மாடலின் சாதனையை பார்த்தீர்களா என்று அவரும் புள்ளி விளக்கங்களை பக்கத்தில் ஒரு சிறிய கணனியை வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தவர் போலவே அவர் பேசினார். நம்முடைய வெற்றி கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஆதரவாக வந்திருக்கக்கூடிய தோழர் முஸ்தபா அவர்கள்
அவர் நாங்கள் வந்தால் என்ன செய்கிறோம், எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது, தலைவர் விஜய் அவர்கள் மக்களை திரட்டி கொண்டிருக்கிறார், புதிய களத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டி, திராவிட இயக்கங்களையும் குற்றம் சாட்டி அவர் தன்னுடைய வாதுரை எடுத்து வைத்தார். தம்பி செந்தில் வேல் அவர்கள், அவரும் ஊடகவியலாளர் என்ற பெயரிலே வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தவர் போலவே நம்முடைய தம்பி பேசுற நம்முடைய அன்புக்குரியவர், நீண்ட கால தொடர்பில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையாரே தமிழ் சான்றோர் பேரவையில் என்னோடு தென் மாவட்டங்களிலே இயங்கியவர், பயணித்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தான் அவரும் பேசினார். இதில் என்ன பெரிய வேடிக்கை என்று சொன்னால், அல் அலி புகாரியும் திமுக காரராக பேசினார், தமிழ்மாறன் திமுக காரர் அவர் பேசினார், தம்பி செந்தில்வேல் திமுக காரராகவே பேசினார். ஆக நெறியாளர் உமாபதிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய 3 பேரும் ஒரே கட்சியின் சார்பில் பேசியது போல பேசினார்கள். நம்முடைய கல்யாண சுந்தரம் 2வது சுற்றிலே அவர், நான் ஏற்கனவே அந்த நம்முடைய தமிழ்மாறன் வைத்த குற்றச்சாட்டு, நாசகார ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடின் போது தொலைக்காட்சியிலே பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று அன்றைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை அவர் ஒரு கருத்தாக வைத்ததற்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு விடையை சொன்னார். அதுதான் பெரிய வேடிக்கை. ஒரு பேராசிரியர் ஒரு நிகழ்வு, அதிலேயும் கொடும் நிகழ்வு, மக்கள் மாண்டு மடிந்த நிகழ்வு, குருதி ஆறு ஓடிய நிகழ்வு, அது பற்றி பேசுகிற பொழுது பொறுப்பு வாய்ந்த ஒரு முதலமைச்சர், காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்களை இயக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்திய ஆட்சி பணியாளர்களும் இந்திய காவல் பணியாளர்களையும் சென்னை கோட்டையிலே அழைத்து கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அங்கே தொலைக்காட்சியிலே செய்தி ஓடியது. அந்த கூட்ட அரங்கத்திலே அதை பார்த்து தான் முதலமைச்சர் தெரிந்து கொண்டு எப்படி சொன்னார் என்று ஒரு சப்பை கட்டை கட்டினார். இது எவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியர் பேசக்கூடிய பேச்சா? அதிலேயும் நாம் தமிழரிலே, தமிழ் தேசிய களத்திலே செந்தமிழன் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட தம்பி. இதுதான் பெரிய வேடிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியாளர்களை, அதாவது இந்திய ஆட்சி பணியாளர்களை, இந்திய காவல் பணியாளர்களை, உயர் அலுவலர்களை அழைத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதற்கான அந்த கலந்தாய்வு கூட்டத்திலே தொலைக்காட்சி எப்படி ஓடிக்கொண்டிருக்கும்? அப்ப எடப்பாடியார் சொன்னதும் பொய், அவருக்கு வக்காலத்து வாங்கி பேச வரக்கூடிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் பொய் என்கிற நிலையிலே அந்த பேச்சு அமைந்து 2வது சுற்று பேச்சிலே 5 நிமிடம் தான் கொடுத்தார்கள். ஆனால் 10 நிமிடம் பேசிவிட்டு கோபித்துக் கொண்டு அவர் அழைத்து வந்த 10-15 தோழர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு போய்விட்டார். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நான் சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவராக தமிழின போராளி கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட பொறுப்பு வகிக்கிற நான் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு கலந்து கொள்கிற முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் கொள்கை சார்ந்துதான் பேசுவேன் என்று சொன்னேன். அப்பொழுது எடப்பாடியார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்வு குறித்து பேசியதை வன்மையாக மறுத்து பேசினேன். பேராசிரியர் அதை கேட்டுக்கொண்டு கோபித்துக் கொண்டு போய்விட்டார். அதாவது அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தவர் அந்த 3 தரப்பினர், அல் அலி புகாரி அவர்கள், அப்புறம் தமிழ் மாறன் அவர்கள், அப்புறம் தம்பி செந்தில் வேல் அவர்கள், இவர்கள் சொன்ன அந்த கருத்துகள் எடுத்து வைத்த கொள்கை அடிப்படையில் நான் சொன்னேன். நீங்கள் தொழில்நுட்பத்திலே, சட்டத்திலே, அதிலே இதிலே இவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், இன்றைக்கு கல்வியிலே முதலிடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இங்கே தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக, தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாடு தலை குனிய கூடாது என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி என்று பேசுகிறீர்களே, இந்த தமிழை எடுத்துக்கொள்வோம். 1956ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் இயற்கையான உணர்வோடு நிறைவேற்றப்பட்ட தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறது?
அரசு அலுவலகங்களில் எத்தனை விழுக்காடு நிறைவேறி இருக்கிறது? ஏனென்று சொன்னால் 1965 மொழி புரட்சி, இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற அந்த மொழி புரட்சியின் விளைவாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தோடு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தோடு புரட்சி நடத்திய மாணவர்கள், இளைஞர்கள் தடியடிபட்டு குண்டடிபட்டு மாண்டு மடிந்து விஷம் குடித்து தீ குளித்து உயிரேகம் செய்தார்கள். அந்த ஈகத்தின் விளைவாக 20 ஆண்டு கால காங்கிரஸ் அரசு அகற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அப்படியானால் இந்த ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? விடை சொல்ல முடியுமா? 28/1/1968 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் அறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தத்தில் கல்வியில் பாகம் 2 என்கின்ற இடத்தில் சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம் என்றிருந்ததை இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி தமிழையும் சேர்த்து நீக்கிவிட்டார். இது நான் சொல்லல, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு மிக நெருக்கமாக இருந்து மா ராஜேந்திரன் என்பவரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமித்தார். அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் எழுதியிருக்கிறார், 28/1/1968 ஆட்சி மொழி சட்ட திருத்த அரசாணை 105 இதுதான் தமிழை தலைக்குப்புற கவிழ்த்தது. அதுவரைக்கும் எல்லா நிலையிலும் படிப்படியாக தமிழ் வந்து கொண்டிருந்தது. ஏன் தமிழாக வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்கள், தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், தமிழர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இந்த தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லையே. உங்களுக்கு அதற்கு விடை சொல்ல முடியுமா? எங்கு பார்த்தாலும் தமிங்கிலம், நம்ம என்று 3 எழுத்து எழுதிவிட்டு சென்னைன்னு ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். நம்ம என்று 3 எழுத்து எழுதிவிட்டு தூத்துக்குடி என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். நம்ம என்று 3 எழுத்து தமிழில் பொறித்து விட்டு திருநெல்வேலி என்ற ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். இதுக்கு எதிரான போராட்டத்தை தென் மாவட்டங்களில் நடத்தி கொண்டிருப்பவன் நான். அது ஏன் தமிங்கில திணிப்பு? ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் மன்னருக்கு மன்னர், அவர் கெட்டிய மிக தொழில்நுட்பமான பொறியியல் வல்லுநர்களை வியந்து பார்க்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு முன்பு இப்படி தமிழில் எழுத்துல வச்சுட்டாங்க. அருள்மொழி சோழர் சிலையை ஐயா கலைஞர் தான் திறந்து வைத்தார் கோவில் வளாகத்துக்கு அருகிலே. அந்த சிலைக்கு பின்னாலே தமிங்கிலம் போராடி எடுக்க வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னேன். அதே போல கல்வித்துறையினுடைய பெருமையை பேசுகிறீர்களே. 2023-24 ஆண்டு பொது தேர்வில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 60,000 மாணவர்கள் தேர்வு எழுதி வரல. இதுக்கு என்ன விடை சொல்ல போறீங்க? என்ன? அதே போல சமூக நீதி கோட்பாடு, எங்கள் ஐயா தமிழின போராளி தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார். சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, தந்தை பெரியார் பிறந்த மண் தமிழ்நாடு என்று சொன்னால் எதற்கு 80 இருந்து 87 வரை எங்க ஐயா வன்னியர் சங்கத்தை கட்டமைத்தார். 7 நாள் சாலை மறியல் என்கின்ற ஒரு சமூக புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்தார். 20 விழுக்காடு பெருங்குடி தமிழ் சமூகம், வன்னியகுல தமிழ் மக்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தனியிட பங்கீடு வேண்டும் என்று கோரினார். கொடுத்தீங்க, அரையும் குறைமா கொடுத்தீங்க. பிறகு நம்முடைய பச்சை தமிழர் எடப்பாடியார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவசரமாக 10.5 விழுக்காடு கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் சேர்த்தார். நாங்க 2 அணியிலையும் சேர்ந்திருக்கிறோம், அதை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. கொடுத்தார். ஆனால் நீதித்துறை தலையீட்டின் காரணமாக அந்த 10.5 விழுக்காடு தனியிட பங்கீடு வன்னியகுல தமிழ் மக்களுக்கு தடையாகிவிட்டது. நாங்கள் வந்தால் உடனே நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னீர்களே. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடலின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கே ஆட்சியை முடிய போகும்? எங்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி? அதே போல 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு 7 மாதங்கள் பொறுத்திருங்கள், மாணவ கண்மணிகளே, நாங்கள் வந்தவுடனே நீட்டை நீக்குகிறோம், மருத்துவ நுழைவுத் தேர்வு 7 மாதங்கள் பொறுத்திருங்கள், வந்தவுடனே நீக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே. உங்களால் அதை செயற்படுத்த முடிந்ததா?
அப்படியானால் நீட்டை நீக்க வேண்டும், மருத்துவ நுழைவுத் தேர்வை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் 1975 இன்றைய திராவிட மாடலின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தந்தை ஆட்சியில் இருந்த போதுதான் மாநில உரிமையாக இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது. அதை மீட்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லுகிறீர்கள். மீட்டிருக்கிறீர்களா? 2006 2011 வரை காங்கிரஸ் கூட்டணியில் 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் சார்பில் இருந்தீர்கள். உங்களுடைய வழிகாட்டுதலில் ஒன்றிய அரசு இயங்கியது, மன்மோகன் சிங் அரசு இயங்கியது, சோனியா காந்தி அரசு இயங்கியது. அந்த நேரத்தில் ஏன் நீங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு திருப்பவில்லை என்று என்னுடைய வாதுரை வைத்தேன். அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தி முடித்து விட்டார்கள், கர்நாடகத்தில் எடுத்திருக்கிறார்கள், ஆந்திராவில் எடுக்கிறார்கள், பிற மாநிலங்களில் எடுக்கிறார்கள். நீங்கள் ஏன் அதை கண்டு அஞ்சி நடுங்குகிறீர்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதானே? பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக, தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் கோரிக்கையாக, போராட்ட களமி அமைத்த கோரிக்கை வைத்தவே ஏன் சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே இடப்பங்கீடு வழங்குவதற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் அவரவர் மக்கள் தொகை விழுக்காட்டின் அடிப்படையிலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடப்பங்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் சமூக நீதியின் அடிப்படையிலே? ஏனென்று சொன்னால் சமூக நீதிக்காகவே இயக்கம் தொடங்கி, இந்த திராவிட இயக்கங்கள் நீதி கட்சி தொடங்கி என்றெல்லாம் எடுத்து வைத்தேன். மாநில உரிமைகள் எப்படி பறிபோனது? 1974 ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, அதற்கு முன்பு திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, அடையவிட்டால் சுடுகாடு, அப்புறம் மெரினா கடற்கரை இடுகாடு, இப்படியெல்லாம் முழங்கியவர்கள் சரி கைவிட்டு விட்டீர்கள். 74 சட்டப்பேரவையிலே மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீர்களே, அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இருந்த உரிமைகள், தமிழ் மக்களுக்கு இருந்த உரிமைகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்தேன். ஆனால் எவருமே அதற்கு விடை சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் கொள்கையின் அடிப்படையில் என்று நம்முடைய இந்த வாதுரையை முன்வைக்கிறோம். அவர்கள் கொள்கை பக்கமே திரும்புவதில்லை. கொள்கை இருக்கிறதா இல்லையா என்று எந்த பேச்சாளருக்கும் அங்கே தெளிவில்லை. பேராசிரியர் கல்யாண சுந்தரம் உட்பட ஒரு கட்சி என்றால், ஒரு இயக்கம் என்றால் பாலம் கட்டுவது, சாலை போடுவது, செருப்பு இலவசமாக கொடுப்பது, இலவசமாக அரிசி போடுவது பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேசிய காங்கிரஸ் கட்சிக்காரர், அப்புறம் தமிழ் மாறன், அப்புறம் என் தம்பி செந்தில்வேல் எல்லாம் பேசினார்கள். கல்வியிலே அப்படி உயர்ந்திருக்கிறோம் என்று, இலவசமாக சாப்பாடு போடுகிறோம் என்று, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை நாங்கள் பொருளாதாரத்திலே உயர்த்தி இருக்கிறோம். 40 விழுக்காடு 45 விழுக்காடாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே. இன்றைக்கு 20 விழுக்காடுக்கு குறைவாக நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை பொருளாதாரத்திலே உயர்த்தி இருக்கிறோம் என்று முழங்கினார்கள். ஒரே வினாதான், வறுமை கோட்டில் இருந்த மக்களை 20 விழுக்காட்டுக்கு கீழே கொண்டு வந்து பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்கு இலவச அரிசி? எதற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்பொழுது 5000? ஏறக்குறைய 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு எதற்காக இலவசமாக கொடுக்க வேண்டும்? பெண்களுக்கு இலவசமாக எதற்கு பேருந்து பயணம்? எடப்பாடியான அறிவிச்சார், இவங்க பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கும் கொடுப்போம். போக்குவரத்து கழகம் என்ன அதிக வருவாயில, அதாவது லாபத்தில் ஓடுகிறதா இல்ல நட்டத்தில் ஓடுகிறதா? இப்படியெல்லாம் கொள்கையின் அடிப்படை வைத்து 2 கழகத்தவர்களையும் அவருக்கு துணையாக வந்த ஊடகவியலாளரையும் சொன்னேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் அந்த காலத்திலே வந்தது. அப்பொழுது வசனம் பேசுவார் நம்முடைய சிம்ம குரோம் சிவாஜி கணேசன். வெள்ளையனை பார்த்து சொல்லுவார், கலனிவாழ் உழவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, மானம் கெட்டவனை மாமானா மச்சானா உனக்கேன் கட்ட வேண்டும் வரி கிஸ்தி என்று முழங்குவார். எல்லோரும் திரையரங்கிலிருந்து கை தட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? சாலைகளிலே, நெடுஞ்சாலைகளிலே
40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்திலே நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்க வங்கி கணக்கில் இருக்க பணத்தை அவனே எடுத்துக்கொள்கிறான். சுங்கச்சாவடி என்ற பெயரிலே சுரண்டல் சாவடி. இந்த உரிமை, சாலையிலே போக்குவரத்து உரிமை எப்படி பறிபோனது என்று நான் பேசினேன். அதே போல நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தங்கை கவிஞர் கனிமொழி அவர்கள் கடந்த ஆட்சியிலே பேசும்போது ஒவ்வொரு நாளும் விதவைகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மது கொடுமையினாலே நாங்கள் வந்தால் படிப்படியாக முழுமையான மது விலக்கு கொண்டு வருவோம். அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள், மதுக்கடைகள் மூலம் வரக்கூடிய வருமானம் பெருநோயாளி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம், நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். காவல்துறையில கொடுக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில அந்த சட்டம் தொடர்பான சொற்கள் இந்தியிலே வருது. இன்றைக்கு சான்று நிறைவாக நான் எடுத்து காட்டினேன். ஆனால் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், நிறுவனர், மது ஒழிப்பு போராளி, தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் வரை தமிழ்நாட்டிலே எந்த அதிகாரமும் இல்லாமல் சட்டத்தின் துணை கொண்டு சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூட வைத்த பெருமை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 9000 மதுபான கடைகளை மூட வைத்த ஒரே கட்சி இந்தியாவிலே பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. உங்க நிலைப்பாடு என்ன கேட்ட எடப்பாடியார், நம்ம தம்பி கல்யாண சுந்தர் இருந்தார், அந்த கேள்விக்கு விடையே சொல்லல. நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட வேண்டும், அந்த வாகன ஓட்டுநர்கள் மது அருந்தி விட்டு சாலையில் செல்கிற பொழுது விபத்துக்குள்ளாகி லட்சக்கணக்கான மக்கள் மாட்டு மடிகிறார்கள், கை கால்களை இழந்து ஊனமற்றவர்களாக மாறுகிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும் என்று நெடுஞ்சாலைகள் ஓரத்தில் இருக்க கடைகளை மூடுங்கள் என்று சட்ட போராட்டம் நடத்தி மதுபான கடைகளை மூட வைத்தார். எடப்பாடியார் மதுபான கடைகள் இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாநில நெடுஞ்சாலைகளை கிராம நெடுஞ்சாலையாக மாற்றுகிறார், கிராம சாலைகளாக மாற்றுகிறார். ஏன் மாற்றினார்? கல்யாண சுந்தரம் விடை சொல்லவில்லை. இப்படியான வாதூர்கள் எடுத்து வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், நடுநிலையாக வந்த தம்பி ஊடகவியலாளர் செந்தில் அனைவருடைய கருத்துகளையும் கொள்கை அடிப்படையிலே நின்று எதிர்வாதுரை தொடுத்து வினாக்களை முன்வைத்து கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இது இறுதியாக பேசிய தம்பி செந்தில்வேல் அவர்கள் அப்படி மறைமுகமாக ஒரு செய்தி அண்ணன் பேசினாரு. பல செய்திகளை வரலாற்று அடிப்படையிலே சொன்னாரு. அவர் மூத்தவர், அவருக்கு தெரியும். ஆனாலும் சில நடைமுறை சிக்கல்களால் அவருடைய குற்றச்சாட்டுகளை நாம் மறுக்க முடியாது என்று அவர் தன்னுடைய அந்த நிறைவுரையிலே சொன்னார். இந்த மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய 2026 அரியணை யாருக்கு என்ற தலைப்பிலான கருத்தாடல், இந்த கருத்தாடல்களை சொல்லி நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் ஒரு முறை எங்களிடத்திலே வாதுரை செய்கிற பொழுது, வாதுரை வடமொழி சொல், அதற்கு தூய தமிழில் சொல்லி இருக்கான்னு கேட்டார். பக்கத்தில் இருந்த எங்க அண்ணன் தனித்தமிழ் அறிஞர் வடிவேல் ராவணனே சொல்ல முடியல. நான் தான் சொன்னேன், ஐயா அதை கருத்தாடல் என்று சொல்லலாம் என்று. அருமையாக சொன்னீர்கள் வியனரசு, தூய தமிழ் சொல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அந்த கருத்தாடல் விவாதம் என்பதற்கான வடமொழி சொல்லுக்கு மாற்றான தூய தமிழ் சொல் கருத்தாடல். வழக்கு மன்றத்திலே வாதுரை என்று சொல்கிறோம், அதே போல கருத்தாடல். மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய இந்த கருத்தாடலில் கொள்கை அடிப்படையில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவராக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் உண்மையான தொண்டராக நின்று, ஏற்கனவே நாம் தமிழ் தேசிய களத்திலே பயணித்து நீண்ட பட்டறிவோடு அந்த கருத்தாடலை சொன்னேன். உங்களிடம் இருக்கிறதோ இல்லையோ,
1957 இன்றைய வரைக்கும் எத்தனை தேர்தல்கள், பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறதோ அந்த தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் அனைத்தும் நான் வைத்திருக்கிறேன். அந்த தேர்தல் அறிக்கைகளில் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கருத்துகளில் 40 விழுக்காடு நிறைவேறியிருந்தால் தமிழ்நாடு உலகத்திலே மிகச்சிறந்த நாடாக உயர்ந்திருக்கும் என்று சொல்லியெல்லாம் முடித்திருக்கிறேன். அந்த வகையிலே பாட்டாளி தமிழர்களே, உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளே, மதிமுகம் தொலைக்காட்சி எடுத்த 2026 அரியணை யாருக்கு என்ற அந்த தலைப்பிலான அரசியலாளர்களின் கருத்தாடலை, அந்த கருத்தாடல்கள் இன்றைக்கு ஒளிபரப்பப்படும். எல்லோரும் கண்டு களித்து தங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.